அன்பார்ந்தவர்களே, சூசையனுடைய மனசு இன்று ஒரு அற்புதமான செய்யுள் மூலமாக வீரமாமுனிவரால் நமக்கு தரப்படுகின்றது. மிக அழகான கற்பனை நயம் நிறைந்த ஒரு செய்யுள் அது. அதனை நாம் இப்பொழுது ரசிப்போம். காய்ந்த போது அழல் முன் வை என உன்முன் காய்ந்து எரியாதது உண்டோ? கருணை ஏய்ந்த போது அறுத்தே பின் ஒரு அளிப்பாய் இருள் தவிர காட்சியால் அனைத்தும் ஆய்ந்தபோது இருளும் உள்ளமும் கடந்தே அறிகுயலாதது ஏது உண்டோ? மனு ஆய் வேய்ந்தபோது அன்றே என் உயிர் இன்ப வேலையில் மூழ்கச் செய்குவாய். ஈரரும் பொறுத்து படலத்திலே இந்த அருமையான செய்யுள் அமைகிறது. இதனுடைய பொருள்: நீ சினங்கொண்ட போது நெருப்பின் முன் வைக்கோல் போல் உன் முன் காய்ந்து எரியாத ஒரு பொருளும் உண்டோ? கருணையோடு நீ ஈய முற்பட்ட போது கேட்டவரின் ஆசையும் தோற்கும் அளவிற்கு கொடுப்பாய். இருளுக்கு இடமில்லாத அறிவினால் அனைத்தையும் ஆராய்ந்த போது எவ்வகையான இருளையும் எவ்வவர் மனத்தையும் கடந்து நின்று அறியப்படாத பொருள் ஏதேனும் உண்டோ? நீ மனிதனாய் வந்து தோன்றிய போதல்லவா என் உயிரை இன்ப கடலில் மூழ்கச் செய்வாய் என்பது இதன் பொருள். தெளிவாக சொல்வதென்றால், சுருக்கமாக சொல்வதென்றால், இறைவா, நீ சினமுற்றால் உன் முன் தீயில் வைக்கோல் போல் எரியாதது இல்லை. நீ இரக்கங்கொண்டால் கேட்போர் ஆசைக்கு மேலாக அருளுவாய். மறைக்கும் இருளையும் அனைத்தையும் ஆராய்ந்து அறிபவன் நீ. நீ அறியாதது ஏதேனும் உண்டோ? நீ மனிதனாக பிறந்தபோதல்லவா என்னை இன்ப கடலில் மூழ்கச் செய்வாய் என்று சூசை கேட்கின்றார். காய்ந்தபோது அழன் முன் வை என உன் முன் காய்ந்தெறியாது உண்டோ கருணை? எய்ந்தபோது அறுத்தி பெண்ணுற வலிப்ப இருள் தவிழ் காட்சியால் அடைத்து மாய்ந்தபோதிருளும் உள்ளும் கடந்தே எரிகலா தேது உண்டோ மனுவாய். வேய்ந்தபோதன்றே என்னுயிர் இன்ப வேலையின் மூழ்கு செய்வாய் என்று கூறி கேட்பதை பார்க்கிறோம். கடவுளுக்கு மறைவாக இருப்பது ஒன்றுமே இல்லை. எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் தண்டிப்பதை விட மன்னிப்பதே ஆண்டவிடம் அதிகமாக உண்டு. அதனை அவர் மனிதனாக பிறந்து நம்மை மீட்பதற்காக வந்ததை காட்டுகிறது என்பதனால், நீ மனிதனாக வந்தபோது என்னை இன்ப கடலிலே மூழ்குவாய் என்று வளனார் கூறுவது இனிமையான ஒரு செயலாக கருத்தாக அமைகிறதை பார்க்கிறோம். வாழ்க!